வணக்கம் நண்பர்களே. ஜோதிடம் பத்தின தகவல்கள தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தனுசு ராசி, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம். பொதுவாக 8ஆம் இடத்துல சந்திரன் குழப்பத்தை ஏற்படுத்துவார், மனக்குழப்பத்தை தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார், வார்த்தை தடுமாற்றத்தை ஏற்படுத்துவார், பண விவகாரங்களில் குழப்பத்தை ஏற்படுத்துவார். இன்றைக்கி எந்த ஒரு முடிவும் எடுத்துடாதீங்க. குறிப்பாக வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் எந்த முடிவும் எடுத்துடாதீங்க. நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் எதிர்மறையாக இருக்குது. அதனால் எதிராளிகளுக்கு பலத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. நீங்கள் இன்டர்வியூக்கு போகிறீங்கன்னா நீங்கள் போகிற இடத்துல போயிட்டு கரெக்டாக பதில் சொல்லலாம்னு நினைப்பீங்க. அதை எங்கேயாவது யார்கிட்டையாவது சொல்ல போக அவர்களுக்கு லாபமாக போகுமே தவிர உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தாது. அவர்கள் அந்த பதிலை சொல்லி பெயரை தட்டி கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்ப குழப்பம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் திருமண பேச்சுவார்த்தைகள் சங்கடத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு திருமணமோ இல்லை உங்கள் குழந்தைகளுக்கு திருமண பேச்சுவார்த்தையோ எதை பேசினாலும் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தடங்கல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களுடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயம் சங்கடத்தை ஏற்படுத்தும். நிதானம் தவறினால் சங்கடம் அதிகரிக்கும். ஆரோக்கிய விஷயம் மனக்கவலையை ஏற்படுத்தும். வீண் செலவுகள் ஏற்படுகின்ற நாள். போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியான முயற்சிகள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக உங்களுக்கு வரவேண்டிய நல்ல விஷயங்களில் தாமதம் ஏற்படும். அதனால் உங்களுக்கு கோபம் அதிகரித்து தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவீங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய அரசு அதிகாரிகள் அல்லது அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அபவாத பெயர் ஏற்படும். தேவையில்லாமல் கெட்ட பெயர் வாங்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யாரோ செஞ்ச தப்புக்கு நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி சூழ்நிலை வருது. யாரோ செஞ்ச தப்பை உங்கள் பேரில் சுமத்துவாங்க. அதை எல்லாரும் சேர்ந்து சுமத்தும் பொழுது என்ன தான் நீங்கள் எதிர்மறையாக பேசினாலும் இல்லை அப்படின்னு மறுதளித்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளும் மனோநிலையில் உங்கள் மேலதிகாரிகள் இல்லை. அதனால் தேவையில்லாத கெட்ட பெயர் ஏற்படும். சில சமயம் உங்களுக்கு மெமோ கொடுப்பாங்க, தண்டனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சஸ்பென்ஷன் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிதானத்தை கடைபிடித்தால் நன்மைகள் ஏற்படும். தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பதும் குழப்பமான வார்த்தைகளால் அவமானங்களை சந்திப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. தாய் தந்தையரின் மனஸ்தாபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற குழப்பமான நாள்.